ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலான லஞ்ச் தான் ரெடி பண்ணோம். சேட்டுப்பாளையம் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு மார்னிங் போல் எனக்கு ஒரு கால் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு 3 பேர் உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக கெஸ்ட் வர போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஒய்ஃபு, நான், மாமி, அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வரப்போகிற கெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக எதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காக ஏகப்பட்ட டிஷ்ஷு செஞ்சோம். அதில் ஒரு டிஷ்ஷு தான் இந்த லாப்ஸி. லாப்ஸின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி பொங்கலோ அந்த மாதிரி ராஜஸ்தானில் வந்து லாப்ஸி. ராஜஸ்தானில் மேரேஜ்ல ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த லாப்ஸி இல்லாம வந்து ஃபங்க்ஷனே இருக்காது. ஸோ ஒய்ஃபும் மாமியும் வந்து ஸ்வீட்டுக்காக லாப்ஸி செஞ்சதுக்கு அப்புறம் லஞ்சுக்காக பாத்தீங்கன்னா வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட டிஷ் செஞ்சாங்க. ஸோ இந்த சூப்பரான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள நம்ம கெஸ்ட்டும் வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்த கெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒய்ஃபு, மாமி எல்லாரும் சேர்ந்து அவங்க செஞ்ச டிஷ்னா வந்து பிளேட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்சுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா லாப்ஸி, ரசகுல்லா செஞ்சிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து சப்பாத்தி, ராஜஸ்தான் சைட்ல கட்டி, கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிக்சரு, இது எல்லாமே பிளேட்ல போட்டு சர்வ் பண்ண போறோம். சர்வ் பண்ணதுக்கப்புறம் நானே வந்த கெஸ்ட்டு, மாமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் கேட்பீங்க இந்த கெஸ்ட் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு. உங்களுக்கே தெரியும், தம்பிக்கு இப்போதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ தம்பியோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களோட அப்பா பாட்டினா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான விருந்து வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணோம். சூப்பரா லஞ்ச்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மாமனார் வீட்டு சைடு இருந்து யார் வந்தாலும் மாப்பிள்ளைக்கு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தம்பிக்கு காசு கொடுத்துட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு vlog சவுதா கைஸ். உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.